ஹலோ பீபர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் என்ன படம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடியே ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். நம்ம ஒரு 4 நாள் குடும்பத்தோட ஒரு ஆன்மீக சுற்றுலா ஒன்று போகலாம் அப்படின்னு போனதில் பல ஊர் தண்ணியை மாற்றி மாற்றி குடிச்சு கடைசியாக வழக்கம் போல் த்ரோட்டில் ஒரு பிரச்சனை வந்துருச்சு. கொஞ்சம் ஒரு நாள் 2 நாளைக்கு குரல் இப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் யூஸ்வலாக திருப்பி பழைய ஃபார்முக்கு வந்துடுவோம். சரி, இதை நான் முதலே சொல்லிடுறேன். இப்போ இந்த எபிசோட நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, 2026 ஒரு மலையாளம் கிரைம் த்ரில்லர் படமாக ஜியோ ஹாட் ஸ்டாரில் இப்போ தமிழ் டப்பிங்லேயே வெளியாகிருக்கிற திருடம். இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, படத்தில் நம்ம கதாநாயகனுடைய பேர் விஜய் ராதாகிருஷ்ணன். இவர் எஸ்ஐயாக இடுக்கி டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ஒரு இடம், அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர்றாப்புல. படத்துடைய ஆரம்பத்திலேயே வர்றதுக்கு முன்னாடியே இது ஒரு போலீஸ் வேலை இல்லையா, போகிற இடத்துல எப்படி தான் ஹிஸ்ட்ரி ஜாகிரபி எல்லாம் அந்த ஊர் எப்படிப்பட்டது அப்படிங்கிறதெல்லாம் நல்லா விசாரிச்சுட்டு வந்துடுவோம் அப்படின்னு வரும்போதே தெளிவாக விசாரிச்சுட்டு தான் நம்ம ஆள் அங்கே வர்றாப்புல. அந்த ஊரை பொறுத்தளவுக்கு அங்கே எந்த ஒரு கிரைமுமே நடந்தது இல்லையா, கொலைன்னு எந்த ஒரு விஷயம் அங்கே கிடையாதுப்பா. நீ மாடுக்கு போனோன்னா 2-3 வருஷம் நிம்மதியாக ஜாலியாக லைஃப்பை லீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் அனுப்புகிறாங்க. அதனால் ஒரே குதூகலமாகத்தான் அந்த ஸ்டேஷனுக்கு வந்து நம்ம ஆள் ஜாயின் பண்ணுறாப்புல. அங்கே ஜாயின் பண்ணால் ஏஎஸ்சியாக அந்த ஸ்டேஷனில் கிருஷ்ணன் அப்படின்னு ஒருத்தர் இருக்காப்புல. ரொம்ப பாந்துவமாக அவர் மேலே ஒரு மிகப்பெரிய மரியாதை அந்த மொத்த ஸ்டேஷனுமே வச்சுருக்கு. அவருமே நம்ம கதாநாயகன் வந்து இறங்கின உடனே வாங்க சார் அப்படின்னு சொல்லி எல்லாம் பயங்கரமாக வரவேற்று எல்லா விஷயத்தையும் பண்ணி கடைசியாக சார் இதுதான் நம்ம பண்ணுறோம், இப்படி தான் இருக்குது, இதுதான் இந்த விஷயங்கள் இந்த ஊருக்குள்ள நடக்குது, அதனால் நம்ம எல்லாத்தையும் பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை சார், இங்கே உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது, நீங்கள் மட்டும் நிம்மதியாக வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கூட்டு போய் உட்கார வைக்கிறாரு நம்ம கதாநாயகனுடைய அந்த டெஸ்கில். சரி, இப்போ நீங்கள் எங்கே தங்குறீங்க அப்படின்னு கேட்டால் கதாநாயகனுக்கு கல்யாணம் ஆகலை இப்போ வரைக்கும். அதனால் நம்ம கிறிஸ்டின் சொல்கிறாப்புல, நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு பின்னாடியே நமக்கு குவார்ட்டர்ஸ் இருக்குது, அங்கே தான் நாங்கள் எல்லாரும் தங்கியிருக்கோம், அப்புறம் என்ன நீங்களும் பேசாமல் அங்கேயே வந்து ஜோதியில் ஐக்கியமைக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் இவருக்கு ஒரு ரூமை வந்து அலோகேட் பண்ணி கடைசியாக தங்க வைக்கிறாங்க. நம்ம கதாநாயகனை பொறுத்தளவுக்கு அப்பா எந்த பிரச்சனையும் கிடையாது, வேலைன்னா அந்த வேலைக்கு போகணும், அதனால தான் இந்த வேலைக்கு வந்தோம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரே சந்தோஷமாக தான் இருக்கிறாரு வர்றப்ப. ஆனால் நம்ம கதாநாயகனை எதிர்பார்க்காம திடீர்னு அந்த ஊருக்குள்ளே உள்ள சம்பவம் ஒன்று அரங்கேறுது. அங்கே இருக்கக்கூடிய ஒரு ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி, அந்த ப்ராப்பர்ட்டியை அப்படி சுத்தபத்தம் பண்ணலான்னு எல்லாத்தையும் செடி கொடியெல்லாம் வெட்டி க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு போகும்போது திடீர்னு ஒரு கை மட்டும் அங்கே கிடைக்குது. அதை பார்த்து அதிர்ந்து போன அந்த நபர் உடனே போலீஸுக்கு இன்ஃபர்மேஷனை கொடுக்குறாப்புல. கதாநாயகனுக்கு கரெக்டாக கம்யூனிகேட் பண்ணிடுறாங்க. கதாநாயகன் தன்னுடைய டீமோட ஸ்பாட்டுக்கு போகிறாரு. போன ஒன்று கை கிடைக்குதா, அப்போ இங்கே தான் கண்டிப்பாக பாடி எங்கேயோ பக்கத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி மோப்ப நாயெல்லாம் வச்சு ஒரு வழியாக அந்த பாடியும் கடைசியாக இவங்களுக்கு கிடைச்சிருது. அந்த நபர் கொடூரமாக தலையில் அடித்து தாக்கப்பட்டு அப்படி தான் இறந்துருக்காரு அப்படின்னு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு சொல்லுது. இப்போ கதாநாயகனை பொறுத்தளவுக்கு என்னங்கடா இது, கிரைமே இல்லாத ஊர் அப்படின்னு ஆசாசியாக வந்தவுடனே ஒரு கிரைமா அப்படின்னு ஒரு ஃபீல் அவருக்கு. இதே நேரத்தில் நம்ம கதாநாயகனுடைய சீனியர் ஆஃபீஸர்ஸ்கிட்ட இவருக்கு ஒரு ப்ரெஷர், யோ நல்லா ஜாதகம் அந்த ஊரில் பேச்சுக்கு கூட எவனும் கத்தியை வச்சு பேச மாட்டானா ஐயா, அந்த மாதிரி ஒரு ஊர், நீ போய் காலை வச்ச ஒரு கொலையே விழுந்துருச்சு, அதுலேயும் பாரு பாடி தனியாக கிடக்குது, கை தனியாக கிடக்குது, இந்த கொலையை எவன் பண்ணான்னு தெரியலையா, சட்டு புட்டுன்னு கேஸை நீ முடிக்கிறப்ப அப்படின்னு பயங்கர ப்ரெஷர் நம்ம ஹீரோவுக்கு. இவரை பொறுத்தளவுக்கு ரைட்டு, முதல் கேஸு எடுக்கிறோம், சும்மா ஜம்முன்னு வேறு லெவலில் அந்த கேஸை முடிக்கிறோம், டிபார்ட்மெண்ட்டில் இவர் தாங்க இருக்கிறதுலே சின்சியர் ஆஃபீஸர் அப்படின்னு பேரை வாங்குகிறோம் அப்படின்னு நினச்சி நம்ம ஆள் களத்தில் இறங்க போக நம்ம கதாநாயகன் மட்டும் இல்லை, ஏன் படம் பார்த்துட்டு இருக்க ஆடியன்ஸான நம்மளே கூட எதிர்பார்க்காத அடுத்தடுத்த திருப்பங்களாக இந்த கதைக்களம் அடுத்த தளத்துக்கு போகுது. இதுக்கப்புறம் இந்த கதையில் என்னதான் நடந்தது, இதுதான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஜோமோன் அண்ட் லிண்டோ அப்படின்னு 2 பேர் சேர்ந்து எழுதி இதை மார்டின் ஜோசப் அப்படிங்கிற இயக்குனர் இயக்கியிருக்காரு. உண்மையை சொல்லணும் அப்படின்னா கிரைம் த்ரில்லர் இல்லை இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லர் ரசிகர்களுக்கெல்லாம் பிடிக்கிற மாதிரி ஒரு கதைக்களம் தான் இது. இதில் ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது, நான் பின்னாடி உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லைங்க டெஃபினட்டாக ஒரு தடவை பார்க்கலாங்க, ஓடிடி தானே தாராளமாக பார்க்கலாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு படமாகத்தான் எனக்கு பட்டுச்சு. அந்தளவுக்கு ரைட்டிங்லேயே கூட ஒரு சில சின்சியரான எஃபர்ட்ஸ் இருக்கத்தான் செய்து. குறிப்பாக இந்த படத்துடைய கிளைமேக்ஸ், இந்த படத்துடைய கடைசி ஒரு 20-25 நிமிஷம் நம்ம இதுவரைக்கும் அந்த கதை என்ன பார்த்தோமோ அங்கே இருந்து வேற ஒரு தளத்துக்கு கம்ப்ளீட்டாக ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸாக மாதிரி என்னங்க இப்படி ஆகி போச்சு அப்படிங்கிற மாதிரி வேற மாதிரி திரைக்கதை அமைப்பு இருக்கும். கடைசி ஒரு 20-25 நிமிஷம் அட்டகாசமாக பண்ணியிருப்பாங்க. படமே நல்லா தான் இருந்தது. பட் அந்த கடைசி 20-25 நிமிஷம் வேற விதமாக செட் அவுட் பண்ணியிருப்பாங்க. நிச்சயமாக நீங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு கிளைமேக்ஸ் இந்த படத்துக்கு இருக்குது. இதுலேயும் ஒரு சின்ன ட்விஸ்ட் ஒன்று இருக்குது. அதாவது இந்த கிளைமேக்ஸு கெஸ் பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிறது ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்குது. அதையும் நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன். இந்த படத்தை பொறுத்தளவுக்கு சொல்லக்கூடிய முக்கியமான கதாபாத்திரம் அப்படின்னா நம்ம ஷேன் நிகாம் தான். அவர் தான் ஹீரோவாக பண்ணியிருக்காப்புல. அவரை பொறுத்தளவுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கதாபாத்திரம் என்ன தேவையோ அதுக்கு என்ன வேணுமோ அதை நீட்டாக ஸ்க்ரீனில் கொண்டு வந்திருக்காரு. அதுலேயும் ஒரு சின்ன விஷயம் இருக்குது, நான் பின்னாடி சொல்கிறேன். என்னங்க எல்லாத்துலேயும் ஒரு சின்ன விஷயமா அப்படிங்கிறீங்களா? இருக்குது, இருந்துச்சுன்னா சொல்லித்தான் ஆகணும், நான் பின்னாடி உங்களுக்கு சொல்கிறேன்.
அதே மாதிரி ஷோபி திலகன் அவர் அந்த ஏஎஸ்ஐயாக வந்திருப்பாப்புல கிருஷ்ணன் அப்படிங்கிற அந்த கதாபாத்திரத்தில் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அவர்கிட்ட இருந்து. ஆக்சுவலி சொல்ல போனால் இதில் இன்னமும் குறிப்பிட்ட இந்த 2 பேர் போக இன்னொரு 3-4 கதாபாத்திரங்கள் யார் என்ன ஏதுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லணும். ஆனால் படம் இப்பயே நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அந்த ரசிகர்களுக்கெல்லாம் தெளிவாக தெரியும். இதுக்கு மேலே ஒரு சில விஷயங்கள்லாம் நான் இங்கே சொன்னேன் அப்படின்னா பல விஷயங்கள் இங்கே ரிவீல் ஆகிடும். அதனால எந்த கதாபாத்திரம் என்ன ஏது எதுவுமே நான் சொல்லலை. படத்தை பார்த்தே நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. பெர்ஃபார்மன்ஸை பொறுத்தளவுக்கு எல்லாரும் அவங்கவுங்க என்ன தேவையோ அதை நீட்டாகவே கொண்டு வந்தாங்க ஸ்க்ரீனில். உன்னிகிருஷ்ணனுடைய சினிமோட்டோகிராஃபியும் ரொம்ப ஆர்கானிக்காக இருந்தது. அந்த மலையாள படங்கள் பார்க்கும்போது பொதுவாகவே இப்போ தமிழ் ரசிகர்களே மலையாள படங்கள் பார்க்குற பல ரசிகர்களுக்கு கிரியேட் ஆகிட்டாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்னங்கிறீங்க? முதல்ல அவங்களுடைய அந்த என்விரான்மெண்ட் தான், லேண்ட்ஸ்கேப் தான். ஏங்க என்ன அழகாக இருக்குது, நம்மலாம் வருஷத்துக்கு ஒரு தடவை ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு டூருக்கு போகிறதுக்குள்ளே நாக்கு தள்ளுதே, அவங்க அங்கேயே இருந்து என்ஜாய் பண்ணுறாங்களே அப்படிங்கிற மாதிரி காட்ஸ் ஓன் கண்ட்ரி அப்படின்னு சும்மா சொல்லலை. அவ்வளோ அழகான ஒரு ஊர் அது. இந்த கதைக்கே கூட அவங்க லொக்கேஷனாக பல இடங்கள் காமிச்ச இடங்கள்லாம் அவ்வளோ அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குல்ல அப்படின்னு அது அந்த அளவுக்கு விஷுவல்ஸாக ரொம்ப ஆர்கானிக்காக அழகாக கேப்சர் பண்ணியிருக்காரு உன்னிகிருஷ்ணன். படத்துடைய ப்ரொடக்ஷன் டிசைன் டீமு, சவுண்ட் டிசைன் டீம்னு ஒரு சில இடங்களில் அந்தந்த டீமும் தேவையான விஷயங்களை இந்த படத்துக்கு விட்டுருக்கு. மேக்கிங்காக ஸ்டேஜிங்காக டெஃபினட்டாக ஒரு சில காட்சிகள் ரொம்ப சூப்பராகவே கொண்டு வந்திருக்கு இந்த படத்தில் இந்த டீமை. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த படத்துடைய பிரச்சனை எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல இது ரொம்ப ஒரு ஸ்லோ ட்ராமா தான். இது இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லர் தான். ஆனால் கிரைம் த்ரில்லர் பொதுவாக கொஞ்சம் பரபரன்னு போய்கிட்டே இருக்கும். இதில் அந்த பரபரப்பு அப்படிங்கிறது இருந்தால் கூடவே இல்லைங்க கதை கொஞ்சம் மெதுவாக தான் உருண்டு ஓடுது அப்படிங்கிற ஃபீல் ஒன்று நமக்கு வரத்தான் செய்யுது. ஒரு ஸ்லோ ட்ராமா தான் இது. இது முதல் மேட்ரு. ரெண்டாவது, கதாநாயகன் நம்ம ஷேன் நிகாம் சொன்னேன் இல்லையா, அவருக்கு என்ன கொடுக்கப்பட்டதோ கணக்கச்சிதமாக அவர் ப்ளே பண்ணியிருக்காரு. இருந்தாலும் முதல்ல அந்த கதாபாத்திரத்தை அவர் அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு டைம் இருக்கு இல்லையா. ஆரம்பத்தில் என்னங்க இப்படி பவுடர் போட்ட பேபி மாதிரி இருக்காப்ல அப்படிங்கிற மாதிரி ரொம்ப குழந்தையா இருக்கார் ஒரு ஆள் பார்க்கறதுக்கு. அதுலேயே நமக்கு ஏங்க இது சரியான காசு தான் நான் இவரை பண்ணது அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனை படத்துடைய ஆரம்பத்தில் வந்துடுது. ஆனால் போக போக அந்த கதாபாத்திரத்தை எந்த அளவுக்கு பக்காவாக கொண்டு வரணுமோ அந்த அளவுக்கு டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் போகும்போதெல்லாம் அட்டகாசமாக கொண்டு வந்திருக்காரு அவர் முகம் அப்படி. அவரை சொல்லி என்ன பண்ணுவீங்க, குழந்தை மாதிரி ஒரு முகம். அதனால இந்த கதாபாத்திரத்துக்கு அதுவும் ஒரு எஸ்ஐயா திடீர்னு அடுத்தடுத்த கொள்ளைன்னு எங்கெங்கேயோ போதே அப்படின்னு யோசிக்கும் போது நமக்கு ரொம்ப குழந்தைத்தனமாக இருக்க ஒரு ஆள் பார்க்கறதுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று எனக்கு வந்தது. உங்களுக்கும் இது வரலாம், நான் சொல்லிட்டேன். ஆனால் அந்த கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ ரொம்ப நீட்டாக நச்சுன்னு கொண்டு வந்திருக்காரு. படம் முடியும் போதெல்லாம் சூப்பராக பண்ணியிருந்தார் அவர். இன்னொரு விஷயம், இந்த படத்துடைய கிளைமேக்ஸ் இதுலேயும் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்குது அப்படின்னு இல்லையா. அந்த ட்விஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கிளைமேக்ஸை கண்டிப்பாக உங்களால் ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது. ஆனால் இதில் பார்ஷியலாக ஒரு சில விஷயங்களை நிச்சயமாக உங்களால் யூகிக்க முடியும். ஏன்னா இந்த கதைக்கலை அமைப்பு அப்படி. ஒரு சில விஷயங்களை இல்லைங்க ஒலிக்கு அப்படியா இருக்குமோ நீங்கள் கொஞ்சம் கெஸ் பண்ணுற விஷயங்கள் கண்டிப்பாக கிளைமேக்ஸில் அதான் இருக்கும். ஆனால் அது மட்டுமே இருக்காது. அதுதான் இதனுடைய முக்கியமான விஷயம். எக்ஸ்பெக்ட் தி அன்எக்ஸ்பெக்டட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு. அந்த கிளைமேக்ஸ் நிச்சயமாக நம்ம கெஸ் பண்ணாத கிளைமேக்ஸ் தான், ஆனால் கொஞ்சம் கெஸ் பண்ணலாம். இது நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த மாதிரி ஒரு சம்பவம் இந்த படத்தில் இன்னொரு பக்கம் இருக்கத்தான் செய்யுது. அடல்கானடை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் எதுவுமே கிடையாது. தாராளமாக 6லிருந்து 60 வரைக்கும் உங்களுக்கு கிரைம் த்ரில்லர், இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லர் படங்கள்லாம் பிடிக்கும் அப்படின்னா டெஃபினட்டாக ஓடிடி ரிலீஸ் நான் சொன்ன மாதிரி ஜியோ ஹாட்ஸ்டாரில் தமிழ் டப்பிங்கில் இருக்குது அப்படிங்கிறனால தாராளமாக நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணலாம். நிச்சயமாக அந்த படம் உங்களை கவர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அப்புறம் என்ன பார்க்கணும் அப்படிங்கிறவங்க சட்டு போட்டுன்னு பார்த்து முடிங்க. அப்புறம் நான் இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.